பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி மயில் பார்த்திங்க அப்படின்னா சரவணனுக்கு எதிர்த்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவை பற்றி எனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியலையா? உங்கள் அப்பா வந்து கல்லாலேருந்து பணத்தை எடுக்கிறாரு, அதை நானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நீ நம்பவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து திட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, உன் புருஷன் ஏமா இப்படி பண்ணுறாரு? ஏற்கனவே நான் இவர்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கேன், என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுறதுனே தெரியல. இவர் வேற கடவுலேருந்து பணத்தெல்லாம் எடுத்து இப்படி கொஞ்சம் நஞ்சம் இருக்க என் வாழ்க்கையும் இல்லாமல் பண்ணிடுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தன்னோட பொண்ணோட வாழ்க்கையில் அக்கறை இல்லாமல், சரி விட்டுடி, இப்போ வந்து தெரிஞ்சு எடுத்துட்டாரு, இனிமேல் தெரியாமல் எடுக்க சொல்கிறேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு வேலையை பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா, என்ன குடும்பமாக சேர்ந்து எங்கள் பணத்தெல்லாம் ஆட்டையை போடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து திட்டுறாங்க. ஒழுங்காக அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மயிலும் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பையை தூக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து கோமதியும் பாண்டியனும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மயில் வந்து எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் குழந்தை வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கே அது ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அன்னையிலேருந்து என்னை பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிக்க மட்டும் தான் இல்லை, மற்றபடி நான் நிம்மதியாகவே இல்லை இந்த வீட்டில், என் கூட ஒழுங்காக பேசக்கூட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பணத்தை எடுத்தது கூட நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போடுறாங்கன்னு சொல்லிட்டு மயில் வந்து பாண்டியன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதனால பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு திட்டுறாங்க. அவனுங்க 2 பேரும் தான் ஒழுங்காக இல்லைன்னு பார்த்தா நீயும் வந்து திமிரு பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஸோ மயில் பண்ண தப்பெல்லாம் வந்து சொல்ல போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.